இப்போ வந்துங்க நாங்கள் ஸ்ட்ராபெரி படிக்க வந்திருக்கோம். இது ஒரு தனி அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். தேடி தேடி கண்டுபிடிச்சி இங்கே பாருங்க யார் எவ்வளோ பிடிக்கிறா அப்படின்ட்டு இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பட் நாங்கள் வந்து போட்டி போட்டு பறிச்சுட்ருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே தேடி 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 உள்ளே இருக்குல்லடா. எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் லண்டன் தமிழ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நம்ம சூப்பராக இருக்கும். சம்மர் வந்துடுச்சு யூகேயில். சம்மர் யூகேயில் வந்தாலே நம்ம வந்து சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நிச்சயமாக பண்ணி ஆகும். அதில் இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். அதுவும் ஃபேமிலியோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாக பண்ணணும். இல்லை தனியாக சிங்கிளாக இருக்கீங்க, இல்லை வந்து கப்புள்ஸாக இருந்தீங்கனாலும் சூப்பரான ஆக்டிவிட்டி என்னென்னா பிக் யுவர் ஓன் ஃபார்ம் அப்படிம்பாங்க. இங்கே சீசன் என்னென்ன வரும்னா ராஸ்பெரி, பிளாக்பெரி, பிளாக் கரண்ட்டு, அப்புறம் வந்து இது ப்ளூபெரி, இது எல்லாமே வந்து இங்கே விளையும். அப்போ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபார்ம்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, வாங்க உள்ளார டிக்கெட் வாங்காமல் உள்ளார வாங்க, உங்களுக்கு வந்து நிறைய டப்பா கொடுக்குறோம். அந்த டப்பாவில் நீங்கள் எவ்வளோ முடியுமோ பறிச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்து உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகும்போது என்னென்னா நீங்கள் வெயிட் பண்ணி அதை பே பண்ணிட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ இது என்னென்னா ஒரு ஃபேமிலி ஆக்டிவிட்டி மாதிரி குழந்தைங்களோட ஜாலியாக பண்ணிட்டு போகலாம். இந்த எபிசோடில் அதான் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம பொண்ணுங்க தான் ஃபுல்லாக இங்கே பறிக்க வந்திருக்காங்க. அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. நான் வந்து இனிமேல் கேமராவுக்கு பின்னாடி போய்டுறேன். இந்த எபிசோடை பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ. இப்போ வந்துங்க நாங்கள் ஸ்ட்ராபெரி படிக்க வந்திருக்கோம். நாங்கள் ரொம்ப லக்கி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே 10 அலாட்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு அலாட்மெண்ட்டில் 4 ரோஸ் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இந்த ஃபுல் இது கம்பார்ட்மெண்ட்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்களா. 10 டிஃப்ரெண்ட் அலாட்மெண்ட்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுறாங்கன்னா 2, 3 வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க, மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து பழம் நல்லா பழுத்து வளர்ந்து மக்களுக்கு கிடைக்கிறதுக்காக தனித்தனியாக ஓப்பன் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து லேட்டாக தான் வந்தோம். எத்தனை மணிக்கு? 2 மணிக்கு வந்தோமா. நாங்கள் 2 மணிக்கு புக் பண்ணி 2 to 3 புக் பண்ணியிருந்தோம். 2 o'clock நாங்கள் உள்ளே என்டர் ஆகணும். அந்த ஃபஸ்ட்டு ஏற்கனவே க்ளோஸ்டாக இருந்தது. ஆனால் நாங்கள் வந்த உடனே என்னமோ எங்கள் நல்ல நேரம் அவர் கரெக்டாக அதை ஓப்பன் பண்ணி விட்டார். அதனால் எங்களுக்கு நல்ல ஜூஸியாக பெருசாக சூப்பர் ஸ்ட்ராபெரிஸ் கிடச்சிது. ஸோ நாங்கள் குவைட் லக்கி. பிகாஸ் நல்ல பழம். இவ்வளோ லேட்டாக வந்து எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பர் அறுவடை. இந்த மாதிரி ரெண்டு ஃபுல் பாக்ஸஸ் பன்னட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா ஸ்ட்ராபெரிஸ் வந்து இந்த வாட்டி பெஸ்ட் ஹார்வெஸ்ட் எங்களுக்கு. ஆக்சுவலாக உள்ளே போய் வாங்கிக்கலாம் நீங்கள் வேணும்னா. பட் நம்மளே பறிக்கிறதுல ஒரு ஆனந்தம் வந்து தனி. நானும் ஜெஸ்ஸிக்குட்டியும் ஜாலியாக பறிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஜெஸ்ஸிக்கா ஒரு பாக்ஸ் பறித்தா, நான் ஒரு பாக்ஸ் பறித்தேன். ஸோ ஒரே ஜாலியாக நாங்கள் வந்து ஸ்ட்ராபெரிஸ் ஃபுல் அறுவடை. இது வந்து ஒரு என்னென்னா பார்க்க பறிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கும். என் பிள்ளை பார்த்திங்கன்னா ஏற்கனவே முடிச்சிட்டோம் போகலான்டா அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு பாஸ்கெட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டாங்க. இவ்வளோ மெய் மறந்து அவங்க வந்து ஜாலியாக இருக்கிறத நான் பார்த்து ரொம்ப நாளாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் நாங்கள் வந்து போட்டி பறிச்சுட்ருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. அப்படியே தேடி 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 உள்ளே இருக்குல்லடா. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு கோ ஃபைண்ட் ஒன். அதாவது ஃபைண்ட் பண்ணால் அப்படியே ஒரு ட்ரெஷர் ஃபைண்ட் பண்ண மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது, யாரும் இல்லை. உட்காந்து பார்த்தாக்கா நிறைய கிடைக்குது. அதாவது இந்த பெரிஸ் எல்லாம் இல்லைங்க உயரமாக இருக்குல்ல, அதனால் அப்படி உட்காந்து பார்த்தாக்கா நான் யூஸ்வலாக நின்று பார்த்தாலே தெரியும். ஆனால் இன்றைக்கி வந்து இன்னும் உட்காந்து பார்த்தா சூப்பராக இருக்குது. பாருங்க உள்ளெல்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல பெருசெல்லாம் மாட்டுது.
பாருங்கள், நான் வந்து அது மனசே வர மாட்டேங்குது முடிக்கிறதுக்கு. அவள் என்ன சொல்கிறேன்னா, இந்த ஃபுல் ரோ இது ரெண்டும் முடிச்சு தான் வருவாளாம். அதனால் வரமாட்டேங்கிறா. நான் வந்து போய் அடுத்த ஃப்ரூட்டு பார்க்குறோம். அது வரைக்கும் எங்கள் பெரிய குழந்தை வந்து ராஸ்பெரி பறிச்சிட்ருப்பா. ஸோ இப்போதைக்கு நான் இவ்வளோ பறிச்சிருக்கேன். எங்கள் அம்மா எவ்வளோ பறிக்கிறாங்களோ அதை முடிச்சுட்டு உங்களுக்கு I'm talking way too loud, and if you don't like the sound, you could just tune it out. Who you rooting for? They say whatever team that'll win. I say cool, cause it's gonna be whichever one I'm in. Yeah, I'm good like that. Yeah, I'm good like that. Who you rooting for? They say whatever team that'll win. I say cool, cause it's gonna be whichever one I'm in. Yeah, I'm good like that. Yeah, I'm good like that. Telling you that I might never go to sleep, stay up all night, doing just what I like. No more hoping, no, I'm right like this. I don't lie like this, I won't fight like this. This, yeah. Him and her and them over there, they looking over here, they giving me a stare like I could. ஸோ நான் இப்போதைக்கு வந்து ப்ளூபெரிஸ் பறிச்சிட்ருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குத்து அழகாக வளர்ந்துருக்குங்க. இங்கே வந்து ஃபுல்லாக அந்த இது போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பேர்ட்ஸ் வந்து வந்து பறித்து சாப்பிட்டு போகாததுக்காக. ஸோ நிறைய செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்ட்ராபெரி பார்த்தோம். ஸ்ட்ராபெரிஸ் வந்து ஒரு லைக் 8 to 12 டிஃப்ரெண்ட் இதில் அலாட்மெண்ட்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 3 வந்து ஒரு டைமுக்கு ஓப்பன் பண்ணி விடுறாங்க. அந்த 3 ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் they leave that, அந்த மற்றதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வெரி லக்கி. நாங்கள் வரும்போது கரெக்டாக ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, நாங்கள் என்டர் ஆனோம். அதனால் எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நல்ல பெரிய பியூட்டிஃபுல் ஸ்ட்ராபெரிஸ், ஜூஸி ஸ்ட்ராபெரிஸ் கிடச்சிருக்கு. பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அழகாக கொத்தாக தங்குது. இப்போதைக்கு நான் இவ்வளோ பழங்கள் பறிச்சிருக்கேன். பழுத்திருக்கிறது இவ்வளோ. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் பறிக்கலான் இருக்கேன். இதை பறிச்சுட்டு அடுத்த ஃப்ரூட்டுக்கு போகலாம் நம்ம. ஏன்னா ஜெசிகா ஏற்கனவே ராஸ்பெரி பறிச்சிட்ருக்கா. ஸோ அவ்வளோ போய் பார்க்கலாங்க. ஸோ பிளாக்பெரி வந்து நாங்கள் இப்போ பறிக்க வந்திருக்கோங்க. பிளாக்பெரி வந்து இவ்வளோ பறிச்சிருக்கோம். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால நாங்கள் இப்போ இதையும் தேடி பறிக்க வேண்டியதாக இருக்குது. பட் என்ன தெரியுங்களா, பிளாக்பெரி வந்து ஃபுல்லாக பிளாக்காக இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் பழமாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், இதெல்லாம் வந்து ரெட் கலரில் இருக்குது. பட் ரெட் கலரில் இருக்கிறத பறிக்காதீங்க. ஏன்னா ரெட் கலரில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பார்க்க போனீங்கன்னா பிளாக்கே ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ பிளாக்பெரி விருப்பம் இருக்கவர்கள் நல்ல உள்ளே தேடி இங்கே பாருங்கள், நான் உள்ளே தேடி பறிக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே பாருங்களேன், பொறுமை வேணும்ல. இது ஒரு தனி இன்ட்ரெஸ்ட். இது ஒரு தனி அட்வென்ச்சர் மாதிரி இருக்கும். தேடி கண்டுபிடிச்சி இங்கே பாருங்கள் யார் எவ்வளோக்கு பிடிக்கிறா அப்படின்ட்டு இருக்கும். பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. முக்கால்வாசி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, பிளாக்பெரி, ப்ளூபெரி, ராஸ்பெரி மூணுலேயும் வந்து முள் உள்ள செடிங்க. ஸோ நான் கொஞ்சம் பார்த்து பறிக்கணும். There is something to be said